இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதை கமலநாபன் அவர்கள் எழுதிய ஜகன் சோடா அப்படிங்கிற கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கதை ஒரு முதலாளியாக இருந்தவனை எப்படி இந்த சமுதாயம் தொழிலாளியாக மாற்றியது, எப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நிலையில் இருந்து கீழிறங்கி போனான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை தான் இந்த கதை. ரொம்ப மனசுக்கு ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு கதை அப்படி கூட நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான கதையை தான் அவர் எழுதியிருக்காரு. மாரியப்பன் அப்படின்னுட்டு ஒருத்தன் இருக்கான். அந்த பெட்டிக்கடை வச்சுருக்கான். அந்த பெட்டிக்கடை வச்சுருக்கிறவன் முத்துசாமி அப்படிங்கிற ஒரு வர்றாரு. அவரை பார்த்துட்டு கேட்குறான், என்ன இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வர்றீங்க, ஆளையே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே சைக்கிளில் பின்பக்கத்தில் ஒரு நிறைய சோடா பாட்டில் எல்லாம் வச்சு அது மேலே அந்த கேஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல அதெல்லாம் வச்சு தூக்கிட்டு வர்றாரு. அவர் தான் அந்த முத்துசாமி தான் முதலாளி. அந்த முத்துசாமி என்ன பண்ணுறாரு, முகத்தை தொடச்சிக்கிட்டே, கல்யாண வீட்டு ஆர்டரு, நான் திருவிழாவுக்கும் சரக்கு போட வேண்டியதாக இருக்குது. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த காஸ்டிக் சோடா வேறு தீர்ந்து போச்சு. மதுரையில் வாங்கிட்டு வரும்போது அதை வாங்கிட்டு எசன்ஸ் வாங்கிட்டு எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருந்த காலி சோடா ட்ரேயெல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் இருந்த அந்த காலி பாட்டிலெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எத்தனை இருக்குது அப்படின்னு எண்ணிட்டு காசை கொடுத்துட்டு போகும்போது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் சோடாவும் கலரும் தான் ரொம்ப பேர் வாங்குகிறாங்க, ஒரு கேஸ் போட்டுட்டு போங்க அப்படின்னு அந்த மாரியப்பன் சொல்கிறாரு. சொன்ன உடனே சரின்னு இவர் எடுத்து போட்டுட்டு போகிறாரு. அதில் நிறைய பாட்டில்லாம் வச்சுருக்கிறாரு. சோடா இருக்குது, லெமன் சோடா, ஆரஞ்சு கலரு, அந்த காலத்தில் ஆரஞ்சு கலரு கோலா இதெல்லாம் தான் ரொம்ப குடிப்போங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, நான் இங்கே ஒரு திருவிழா ஒன்று வருது, அதுக்கு ஆர்டர் எடுக்கணும், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. உடனே அவர் மாரியப்பன் பாருங்க, நின்று பேசக்கூட நேரம் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். முத்துசாமிக்கு சொந்தமாக ஒரு சோடா கம்பெனி ஒன்று இருந்தது. முதலாளியும் அவன் தான், தொழிலாளியும் அவன் தான், இந்த முத்துசாமி தான். சேல்ஸுக்கு போகிற சேல்ஸ்மேனும் அவன் தான். ஆனால் என்னென்னா உதவிக்கு மாத்திரம் ஒரே ஒரு பையன். வெளியில் இந்த முத்துசாமி வெளியில் போகும்போது யாராவது ஆர்டர் வேணும் அப்படின்னு வந்தாங்கன்னா கடையில் யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல கம்பெனியில், அதனால் ஒரு ஆளை போட்டு வச்சுருந்தாரு. அந்த ஆள் யாரெல்லாம் சோடா கேட்குறாங்க, இந்த கேட்க வர்றாங்க, கலர் கேட்க வர்றாங்க அப்படிங்கிறதையெல்லாம் குறித்து வைக்கணும். அதுதான் அந்த வேலை. தினமும் காலையில் முத்துசாமி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு கம்பெனிக்கு வந்துடுவார். கம்பெனிக்கு 10 மணி வரைக்கும் சோடாவை தயார் பண்ணுறது, சோடா ஏற்றுறது, அதில் எவ்வளவு எசன்ஸ் போடணும் என்ன எல்லாம் முத்துசாமிக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் செலுத்தி எல்லாத்தையும் போட்டு சோடா தயார் பண்ணி அதை எல்லா அந்த ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் இந்த முத்துசாமி தான் சப்ளை பண்ணிட்டு வருவான். அந்த சோடாவோட பேர் ஜகன் சோடா அப்படின்னு பேர். சாமான் வாங்குவான், தேவையான அந்த மிச்சம் மீதி லாபங்கள்லாம் வரும்ல, அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவனுக்கு தேவையான வசதிகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். கம்பெனி அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பெரிய கம்பெனின்னு நினச்சிக்க கூடாது. அது ஒரு சாதாரண ஒரு கூரை போட்ட ஒரு செட்டு தான் அது. ஆத்தாங்கிற ஓரத்தில் அது இருந்தது. சில பேர் முத்துசாமியை முதலாளி அப்படின்னு கூப்பிடும்போது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த முத்துசாமிக்கு என்ன ஒரு நினப்புன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பைக் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் வேலை எளிமையாக இருக்கும் அப்படின்னு எதிர்காலத்துக்கு ஒரு திட்டம் ஒன்று போட்டு வச்சுருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன ஆகிட்டுது, இந்த சைக்கிளை நிறுத்திட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் அவன் படிக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் தொழிலாளர்கள் போராட்டம் ஒன்று அங்கே நடக்குது. அந்த போராட்டத்தில் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனுமதிக்காதே அனுமதிக்காதே, அந்நிய முதலீட்டை அனுமதிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே கைகளில் கொடியை பிடிச்சிட்டு போகிறாங்க.
அப்போ அந்த முத்துசாமிக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு கேலியாக இருக்குது. என்னடா இப்படி இவனுவ பாட்டுக்க கோஷம் போட்டுக்கிட்டு போகிறாங்க, ஆனால் நம்ம வெளிநாட்டுக்காரனை எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்க இங்கே எங்கள் நாட்டுக்கு வாங்க, வந்து இங்கே வந்து உங்களோட தொழிலை பண்ணுங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கூட்டம் என்னடான்னா வராத, இந்த மாதிரி கொடுக்காதன்னு சொல்லிட்டு போகுது அப்படின்னு முத்துசாமி கேலியாக பேசிக்கிட்டே அவங்கள பார்த்து எரிச்சலும் படுறோம். ஏன்னா முதலாளியாக இருக்கிறவங்க எப்போவுமே முதலாளியாக இருக்க தானே ஆசைப்படுவாங்க. அதனால் யாராவது முதலாளிக்கு எதிராக பேசினாலே இவனுக்கு பிடிக்காது. அதனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த தொழிலாளிகளை எல்லாம் பார்த்தா ஒரு எரிச்சல் தான். வந்துட்டாங்க, இவங்களுக்கு வர வேலையே கிடையாது, கொடியை பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்க, இங்கே கூட இருக்கிறவங்க எல்லோரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, மைக்கில் அந்த கூட்டத்தில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே முத்துசாமிக்கு என்ன ஆகிடுதுன்னா, அடப்போ இனிமேல் இங்கே நிற்க முடியாது, நான் பொழப்ப பார்க்குறேன் அப்படின்னுட்டு போய் மாரியப்பன் கடைக்கு வந்து பார்க்குறான். சோடா பாட்டில்லாம் எடுத்துக்கிட்டு வரான், சோடா கலரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரான். அங்கே வந்து பார்த்தா அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் ட்ரேயில் ஆரஞ்சு கருப்பு கலரில் நிறைய பாட்டில் இருக்குது. 7-8 கிரேடு வேறு இருக்குது. அந்த கடைக்கு முன்னால் ஏகப்பட்ட வண்ண வண்ண விளம்பர அட்டைகள்லாம் தொங்கிட்டுருக்கு. புதுசாக ஒரு குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் வேறு வந்து இறங்கியிருக்கு. அதில் அந்த அந்த கடை சுவர் விளம்பரத்தில் ஒரு பெரிய சைஸில் ஆரஞ்சு நிற சோடா கலரை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நடிகை ஒருத்தி போஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விளம்பரம். இதை பார்க்குறான். பார்த்துட்டு இவன் கொடுத்த கலர் எவ்வளோ விற்பனை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா 1-2 தான் விற்றுருக்கு. மற்றது எல்லாம் அந்த வெளிநாட்டு பானங்கள் தான் விற்றுருக்கு. முத்துசாமிக்கு பார்த்தோன்னா ஒரே அதிர்ச்சி. என்ன கலர் போடட்டுமா அப்படின்னு அந்த கடைக்காரனை மாரியப்பனை பார்த்து கேட்டோன்னே, மாரியப்பன் வேணாண்ணே, நீ ஏற்கனவே கொடுத்ததே விற்காமல் கிடக்கு, மதுரையிலேருந்து கலர் கம்பெனிக்காரன் வந்திருக்கான், கடையாக சப்ளை பண்ணுறான், அதனால் வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்க, வர்ற ஜனங்களும் சில்லுன்னு வேணும்னு கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணான், குளிர்பானமும் கொடுத்து கூடவே ஒரு ஃப்ரிட்ஜும் கொடுத்துட்டான். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அது உள்ளே வச்சுட்டேன். இப்போ வர்றவங்கெல்லாம் அதை தான் கொடுன்னு கேட்குறாங்க. நம்ம என்னென்ன பண்ணுறது, போட்டிக்கு வந்துட்டாங்க, சரி அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு வேண்டாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு அப்படியே அந்த சோடா கலரெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி வர்றான். எங்கே போனாலுமே அவனோட சரக்கு ஒன்றும் அவ்வளோ விற்கவே இல்லை. நிறைய பேர் அந்த வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு அடிமையாகிடுறாங்க. ஒரு சில பேர் மாத்திரம் இவனோட கலரை வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாரியம்மன் என்ன சொல்கிற, மாரியப்பங்கிட்ட வந்து சொல்லும்போது, வியாபாரத்தில் லாபம் பார்க்குறது முக்கியம் இல்லையா, அவங்க வந்து 9 ரூபா 10 ரூபாய்க்கு விற்றா எங்களுக்கு 4 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள் பாட்டில் விற்றா எங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 5 பைசா 10 பைசா இவ்வளோ தானே கிடைக்கிது, 50 பைசா மிஞ்சி போனால் 1 ரூபா, இதுக்கு மேலே என்ன எங்களுக்கு கிடச்சிட போகுது. அதனால் வந்து உங்கள் சரக்கை நாங்கள் எப்படி விற்க முடியும், மற்றவங்க சரக்கை விற்கிறது தானே வியாபாரத்தில் ஒன்று. நீங்கள் எப்படி தான் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் உங்களால் எங்களுக்கு கிடைக்கிற அந்த கமிஷன் கொஞ்சம் தானே, எங்களுக்கு யார் அதிகமாக பணம் லாபத்தில் பங்கு கொடுக்குறாங்களோ அவங்களத தானே நான் விற்க முடியும். அதனால் நீங்கள் இதையெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாரியப்பன் முத்துசாமிக்கிட்ட விவரமாக விளக்கமாக கொடுக்குறான். என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. சரி அப்படின்ட்டு, சரி குடிக்கவாது கொஞ்சோண்டு தண்ணி கூட என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், குடிக்கிறதுக்கு தண்ணியா, நீ என்ன பண்ணுற, நீ என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, நீ வெளிநாட்டு குளிர்பான கம்பெனிக்காரனே இப்போ குடிநீர் வியாபாரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் என்ன ஆயிட்டு, தண்ணி பாட்டிலும் வியாபாரத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டுது. ஆற்று தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்குமா, அதை போர் போட்டு சுத்தப்படுத்தி என்ன பண்ணுறான், பாட்டிலில் அடைச்சி விற்கிறான். ஃபேக்ட்ரி கட்ட போகிறானாம். சுத்தமான தண்ணி பாட்டிலில் மட்டும் இல்லை, இனிமேல் பாக்கெட்லேயும் அதுதான் வரப்போகுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது
முத்துசாமி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே வராரு. வந்த உடனே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரியவர் என்ன பண்ணுறாரு, இவனை பார்த்து, இது என்னப்பா இது, நம்ம ஊர் ஜனங்களுக்கே தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, நம்ம ஊர் தண்ணியை வெளிநாட்டுக்காரன் வந்து என்னமோ போர் போட்டு எடுத்து விற்கிறான், நம்ம தண்ணியை நமக்கே காசுக்கு விற்க போகிறான், அந்த காசை வெளிநாட்டுக்குள்ளே கொண்டு போவான் விற்கிற காசெல்லாம். இப்படி ஆளுக்கு போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த தண்ணி ஊறுற ஊற்று என்ன ஆகும், காஞ்சி போயிடுமே, நம்ம கிணத்துல கூட இனிமேல் தண்ணி ஊறாது, இந்த ஊர் கதி என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு பக்கத்து வீட்டு பெரியவர் இவனே நொந்து போய் வர்றான். அவங்ககிட்ட சொல்கிறாரு. இவனால் என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், தண்ணி பாட்டிலை பெட்டி பெட்டியாக கடையில் கொண்டாந்து போடுற வேலையும் அவனுக்கு வந்துடுது. அவனுக்கு இப்போ சாயங்காலத்தில் இவன் கலர் கொண்டு வந்து போடுறத விட இந்த மற்ற கம்பெனியில் கொடுக்குற தண்ணி பாட்டிலு, வாட்டர் பாக்கெட்டு அதெல்லாம் கொண்டாந்து போடுற வேலையை இவன் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்ட உடனே அன்றைக்கி சாயங்காலமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் பார்க்குறான். வேலை இல்லாத நேரமாக இருக்கும்போது சரி இப்படி போய் அந்த கடத்தெருவு பக்கம்தான் போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு போகும்போது அங்கே எப்போவுமே கடைகளில் ஒரு பெரிய பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை தான் எடுத்து குடிப்பான். அன்னைக்கு போய் பார்த்தா அங்கே இருக்கிற கடையில் பானையும் இல்லை, தண்ணியும் இல்லை. உடனே இந்த முத்துசாமி என்ன பண்ணுறான், என்ன இப்பெல்லாம் தண்ணி வைக்கிறது இல்லையா கடையில் அப்படின்னு கேட்குறான். தண்ணி வைக்கிறதா, இப்போ தான் தண்ணி பாக்கெட் வைக்க வந்துட்டாங்க, அப்புறம் நாங்கள் எதுக்கு தண்ணி பானையில் வைக்கணும், உனக்கு தண்ணி பாக்கெட் வேணுமா அப்படின்னு அந்த கடைக்காரன் முத்துசாமியை பார்த்து கேட்குறான். என்னது தண்ணி பாக்கெட்டா, ஆமாம் நீ தானே தண்ணி பாக்கெட்டு கொண்டாந்து போடுற, ஒரு பாக்கெட்டு ₹1 தான், என்னன்னது தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டால் காசுக்கு வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு முத்துசாமி கேட்டான். நான் என்னப்பா பண்ணுறது, வியாபாரம் பண்ண தண்ணியை பாட்டிலில் அடைச்சி விற்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் செய்கிறத தான் நாங்களும் செய்கிறோம், தண்ணியில் கூட காசு பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கும்போது அதை வச்சு நாங்களும் குழச்சிக்கலான்னு நாங்களும் தண்ணியெல்லாம் பானையில் வச்சு யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, ரொம்ப எனக்கு வேண்டியானவங்களாக இருக்கீங்க நீங்கள், சரி பரவாயில்ல இருங்க அப்படின்ட்டு உள்ளே போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாந்து அவனுக்கு கொடுக்குறாரு. இந்த முத்துசாமிக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி பார்க்குறான். பார்த்தா ஊருக்குள்ளார மக்கள் எல்லாரும் ஒரு கூட்டம் கூடி நிற்கிறாங்க. சாலை மறியல் நடக்குது, வாகனங்கள் எல்லாம் வரிசையாக நிற்கிது. இவனும் அந்த கலர் போடுறது, அந்த வெளிநாட்டு பானங்கள், அப்புறம் அந்த வாட்டர் பாட்டிலு, வாட்டர் பாக்கெட்டு இதையெல்லாம் தூக்கிட்டு போகிறான்ல ஒரு டெம்போ, அந்த டெம்போவை நிறுத்திட்டு உள்ளே அங்கே போய் பார்க்குறான். மக்கள் எல்லாரும் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்காரவங்க மாத்திரம் இல்லை, மற்றவங்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, கடைக்காரர்கள் இருக்காங்க, எல்லாருமே அந்த மறியலில் கலந்துக்கிட்டு இருக்கிறத அவன் பார்க்குறான். விற்காதே விற்காதே, ஆற்றை அந்நியருக்கு விற்காதே, தண்ணீரை தாரை வார்க்காதே, விடமாட்டோம் விடமாட்டோம், ஆற்றை அந்நியருக்கு விடமாட்டோம் அப்படின்னு அவங்களெல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய போலீஸ்காரங்களும் அவங்கள சுற்றி இருக்காங்க. வேறு நேரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முத்துசாமி முதலாளியாக இருந்த நேரமாக இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான், இவனுங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, கொடியை பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட வந்துட்டானுங்க அப்படின்னு கிண்டல் பண்ணியிருப்பான். ஆனால் இன்றைக்கி அவனோட மனநிலை ரொம்ப மாறி போச்சுல்ல. அப்போ ஒருத்தர் வெளிநாட்டு அந்த இதை எதுக்காக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது, அந்த போராட்டத்தை பற்றி அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்நிய முதலீடுகள் வந்ததுன்னா நம்ம நாடு முன்னேறும்னு சொல்கிறாங்க. அதில் தப்பே கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் படிப்புக்கும் திறமைக்கும் தகுதியான வேலை வாய்ப்பை கொடுக்குற மாதிரி தொழிற்சாலைகள் வந்தால் வரவேற்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இங்கே இருக்கிற சின்ன சின்ன தொழிலையே செஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம எப்படி, அவங்களுக்கு இடையூறு வரும்போது நம்ம எப்படி பொறுத்துக்க முடியும்? வெளிநாட்டு முதலீடுன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டும் சுத்த பானங்களும் தானே. இங்கே இல்லாத உணவாக இங்கே அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம நாட்டில் இல்லாத சோடாவா? இப்போ என்னடான்னா
மினரல் வாட்டர்னு சொல்லி நம்ம ஊர் தண்ணியை எடுத்துகிட்டு போய் பாட்டில் அடைச்சி நம்மக்கிட்டேயே விற்கிறாங்க. குழாயில் குடிக்கிறதுக்கு தண்ணி வரவே மாட்டேங்குது. நிலத்தடி நீர் எங்கே இருக்குன்னா அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆனால் பாட்டில் அடைச்சி விற்கிறதுக்கு மட்டும் எங்கேருந்துங்க தண்ணி கிடைக்கிது தாராளமாக? அதுக்காக ஆற்றுக்குள்ளே போர் போட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இந்த மறியலை பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் நல்லா யோசித்து பாருங்கள். அந்நிய முதலீடு வந்தப்புறம் நம்ம ஊரில் சின்ன சின்ன முதலாளிகளாக இருந்தவங்களாம் இன்றைக்கி என்ன ஆயிட்டாங்க? இந்த சின்னதெல்லாம் இழுத்து மூடிட்டு எல்லாரும் தொழிலாளியாக மாறிட்டாங்கல்ல. பால் 1/2 லிட்டர் விலை எவ்வளவு? ஒரு 25 ரூபா. ஒரு பாட்டில் தண்ணி 25 ரூபா. அப்போ தண்ணி ஒரு பாட்டில் தண்ணி 25 ரூபா, 1/2 லிட்டர் பாலும் 25 ரூபா. அப்படின்னா எவ்வளவு ஒரு கேவலமான நிலையில் நம்ம நாடு போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி யாராவது கவலைப்படுறாங்களா அப்படின்னு அந்த பேச்சாளர் மக்கள்கிட்ட பேசுகிறார். கேட்கும்போது முத்துசாமியோட மனசு ரொம்ப கனத்து இறுகி போய் கிடக்குது. ஒரு காலத்தில் தன்னை முதலாளின்னு கூப்பிட்டவங்கள்லாம் நினச்சி பார்க்குறோம். கடைசியில் நம்மளோட எல்லாத்தையும் கடையை கம்பெனி எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு அன்றாட செலவுக்கே நம்ம கஷ்டப்படுற மாதிரி இப்படி நம்ம ஒரு கூலி தொழிலாளியாக ஆக்கி தன்னை இந்த நிலைமைக்கு உண்டாக்குனவங்ககிட்டயே நம்ம வேலைக்கு போகிறோமே, அது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு நிலையாக போயிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்போவை ரோட்டு ஓரமாக நிறுத்திட்டு என்ன பண்ணுறான், அந்த கம்பெனியிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்த நாள் அந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணும். ஆனாலும் இன்றைக்கி நாமளும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறான் அப்படின்னு இந்த ஆசிரியர் கமலநாபன் எடுத்து சொல்கிறாரு. இது உண்மையும் கூட. இப்போ சிறு சிறு தொழில்கள்லாம் முடங்கி போயிட்டு இப்போ சின்ன ரோட்டு ஓரங்களில் இருந்த நாடார் கடைகள்லாம் இப்போ இல்லை. அப்போல்லாம் குட்டி குட்டி கடைங்க இருக்கும், என்னாச்சுன்னுட்டு கடைக்கு போகிறதெல்லாம் உண்டு. இப்போ எல்லாம் ஆன்லைனில் வந்துட்டுது. இப்போ எது வேணும்னாலும் ஒரு சின்ன கருவேப்பிலை கொத்தமல்லியாக இருக்கட்டும், ஒரு சாதாரண தக்காளி வெங்காயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆன்லைன்லேயே வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு துணியாக இருக்கட்டும், அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, வெளியில் வாங்கிறத விட இதில் வாங்கினா நமக்கு லாபம், விலை கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா பொருள்களுமே ஆன்லைனில் வந்துட்டு, புத்தகங்கள் கூட ஆன்லைனில் வந்துட்டு. சிறுகதைகள் எழுதுகிறவங்க, நான் போய் அன்றைக்கி போய் தேடுறேன், சிறுகதைகள் ஏதாவது கிடைக்குமா, நம்ம மதிசூடி வழியாக எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு போய் தேடுறேன். சிறுகதைகள் எழுதுறதுக்கு ஆளே இல்லை, சிறுகதைகள் புத்தகமே இல்லை, எல்லாமே பெரிய பெரிய நாவல்கள் தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரும் வாங்கிறதுக்கு வர்றதில்ல, படிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி என்ன ஆகுதுன்னா, நவீனமாக வரக்கூடிய எல்லாமே நம்முடைய அன்றாட பிழைப்புகளையே கேள்விக்கு உரியதாக ஆக்குகிறது. அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்வது. இதன் மூலம் நாம் ஓரளவு நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிறு சிறு தொழிலுக்கு நாம் கொஞ்சம் உதவியாக இருந்தால் அது இன்னும் நன்றாக வரும், அவர்களும் நன்றாக வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ரொம்ப நன்றி. கதை என்பது வெறும் கதையோடு போகாது. கதையிலே இருக்கக்கூடிய கரு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கரு கொண்டால் அது மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள், நிறைய கதைகள் சொல்கிறேன், பார்க்கலாம். நம்ம வாழ்க வளமுடன்.